குட் மார்னிங் ஆல். நம்ம வந்து இன்னைக்கு 13th ஜனவரி 2025 நிஃப்டியோட டெக்னிக்கல் அனாலிசிஸ் இன்றைக்கி எப்படி இருக்கும் மார்க்கெட் அப்படின்றத வில் அனலைஸ் வித் அவர் ட்ரினிட்டி சூட். ஓகே, ஸோ ஐ மீன் டெய்லி டைம் ஃப்ரேமில் இது வந்து நம்மளுடைய ஃபாலோ மீ இண்டிகேட்டர். ஓகே, இந்த இண்டிகேட்டரில் டெய்லியில் இது வந்து ஜீரோ லைன். ஓகே, இது ஜீரோ லைன். ஸோ இந்த ப்ளூ லைன் இது ஜீரோ லைன். இந்த ஜீரோ லைனுக்கு கீழே இருக்குது ஆசிலேட்டர். ஓகே, இந்த ஜீரோ லைனுக்கு கீழே இருந்தாலே வந்து அது டவுன் ட்ரெண்ட். இது இங்கே வந்து அப் ட்ரெண்ட் ஆகிடுச்சான்னா இல்லை, இது வந்து ட்ரை பண்ணிச்சு முடியல, திருப்பி வந்துடுச்சு கீழே. ஸோ இப்போ வந்து டெய்லி டைம் ஃப்ரேமில் டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஸோ வீக்லிலையும் அதே தான், ஏன்னா நம்மளை 6 நாளாக டவுனில் போய்ட்டுருக்கு. ஸோ மேலேருந்து அதுவும் கீழே வந்துடுச்சு. மந்த்லியில் பார்த்தீங்கன்னா மந்த்லியில் வந்து இந்த லைன் வந்து ஓவர் சோல்ட் ரீஜன், ஓவர் பாட் ரீஜன். ப்ரைஸ் ஹையாக இருக்குன்னு சொல்லுது. அப்போது இட் ஹேஸ் டு கோ கம் டவுன். ஸோ எல்லா டைம் ஃப்ரேமும் டெய்லியிலேருந்து மந்த்லி வரைக்கும் எல்லாமே டவுன் சைடு தான் சொல்லுது. ஓகே, இன்ட்ராடே ட்ரேடர்ஸ்க்கு பார்த்தோம்னா லெட் மீ சி இன் 1 hour. ஸோ 1 hourல ஓகே ஒரு இட் இஸ் நியரிங் தி ஓவர் சோல்ட் ரீஜன். இங்கே ஓவர் சோல்ட் ரீஜன் வருது. மேபி கொஞ்சம் கீழே வந்துட்டு இந்த ஓவர் சோல்ட் ரீஜனில் சஸ்டெயின் ஆக போதா இல்லாட்டி திரும்பிட போதான்றதை போக தான் தெரியும். டைம் பாசஸ் வி கேன் சே தட். பட் இட் இஸ் நியரிங். ஆனால் இன்னும் நியர் ஆகலை. இன்னும் கொஞ்சம் சான்சஸ் இருக்குது இன்னும் கொஞ்சம் கீழே வர்றதுக்கு. ஸோ தேர் ஆர் சான்சஸ் இன் லோயர் டைம் ஃப்ரேம் நிஃப்டி மேலே வர்றதுக்கு. அதுவும் சஸ்டெயின் ஆகுமா அந்த இது அப்படின்னா அதை சொல்ல முடியாது. மேபி புல் பேக்காக இருக்கலாம், டவுன் ட்ரெண்டில் ஒரு புல் பேக்காக இருக்கலாம். 15 மினிட்ஸில் புல் பேக், டவுன் ட்ரெண்டோடைய புல் பேக்கு திரும்ப கர்வ் தெரியுதுங்களா? ஸோ இந்த கர்வ், சாரி நாட் திஸ், ஓகே டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஸோ இந்த கர்வ், இந்த ஒயிட் பல்ப் மாதிரி இருக்குது பாருங்கள், அது வந்து டேர்ன் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இல்லை டேர்ன் ஆகாமல் ஒரு சின்ன ஸ்பைக் கொடுத்துட்டு அப்படியே திருப்பி கீழே வரலாம். ஸோ டைம் ப்ராக்ரஸ் வி கேன் சி, பட் மெஜாரிட்டி இட் இஸ் இன் டவுன் சைட். அதை நம்ம சொன்ன மாதிரி, நம்ம பார்த்த மாதிரி மந்த்லியில் ஓவர் பாட்டில் இருக்குது, வீக்லியில் ஜீரோ லைனுக்கு கீழே தான் இருக்குது, டெய்லியில் ஜீரோ லைனுக்கு கீழே. ஓகே, 1 hourல மட்டும் அது நம்மளுடைய ஓவர் சோல்டு ரீஜன் கிட்டக்க இருக்குது. பட் ஸ்டில் கொஞ்சம் 100-200 பாயிண்ட் கீழே போகிறதுக்கு தான் இருக்குது. அதுக்கப்புறம் திரும்புதா என்னென்னு பார்க்கணும். பட் 15 மினிட்ஸில் போனால் திரும்புகிற மாதிரி இருக்குது. பட் திரும்பாமல் கூட, ஏன்னா அது டோட்டலாக இந்த லைனை கட் பண்ணி மேலே வரணும், இந்த ஒயிட் டாட். ஓகே, இன்னும் ஆகலை. அது ஆகாதனால அப்படியே கூட கீழே போகலாம். நம்மளோட வேறு இண்டிகேட்டர்ஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். ஓகே, இப்போது நம்மளுடைய அடுத்த இண்டிகேட்டர் பார்க்கலாம். அடுத்த இண்டிகேட்டர் I'm going to use support and resistance. இது வந்து ஒரு EEMA ஸ்ட்ராட்டஜி. ஸோ இது மெயினாக எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, நம்ம வந்து ஸ்லோப்பு, டைரக்ஷனோட ஸ்லோப்பு. இன்னொன்று இந்த எல்லோ தெரியுது பாருங்கள். ஓகே, இந்த இடத்துல வந்து கிராஸ் ஓவரும் நடக்கலாம், பட் சைட் வேஸும் போகலாம். ஓகே, ஸோ இந்த மூவிங் ஆவரேஜஸ் பற்றி பார்க்கும்போது இது ஒரு சின்ன புல் பேக் கொடுக்குது. ஓகே, இது வந்து 15 மினிட்ஸில் சி ஆன் டெய்லியில் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. டவுனில் திரும்புதா என்னன்னு தெரியல. அப்படி இருந்தால் ஒரு புல் பேக்காக தான் இருக்க முடியும் இப்போதைக்கு. ரைட்டு, அடுத்தது நம்மளுடைய யுரேகா பார்த்திங்கன்னா, இது வந்து டைம் ஃப்ரேம் நான் வந்து சேஞ்ச் பண்ணுறேன். மேபி வில் புட் 1 month, 1 week ஃபஸ்ட்டு ஆப்ஷன், செகண்ட் ஆப்ஷன் 1 month போடுறேன். ஓகே, ஸோ
ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஷோயிங் 1 வீக் வந்து டவுன் ட்ரெண்ட். நம்மளுடைய ஃபாலோ மீ என்ன சொல்லிச்சு, 1 வீக்குக்கு 1 வீக் டவுன் ட்ரெண்ட். ஸோ இவனும் 1 வீக் டவுன் ட்ரெண்ட் சொல்கிறான். 1 மந்த் வந்து இவன் என்ன சொல்கிறான், அப் ட்ரெண்டு கண்டினியூஷன். யார், யுரேகா. ஸோ 1 மந்த் வந்து இவன் வந்து இது அப் ட்ரெண்டு தான், ஆனால் வந்து ஓவர் பாட்டில் இருக்குது. ஸோ இட் இஸ் கோயிங் டு டர்ன் ஆயிடுச்சு, இறங்க போகுது இன்னும். ஆனால் இவன் அப் ட்ரெண்டு புல் பேக் சொல்லியிருக்கான். ஸோ இது வந்து ஒரு மைனர் வேரியேஷன் இருக்கும் நம்ம வேறு டைம் ஃப்ரேமில் பார்க்கும்போது. ஏன்னா அந்த டேட்டா புல் பண்ணும்போது கொஞ்சம் சின்ன வேரியேஷன், ரொம்ப பெருசாக இருக்காது. ஓகே, ஸோ மந்த்லியில் என்ன சொல்லிட்டான், அப் ட்ரெண்டு ஆனால் புல் பேக் ஸ்டார்டட் அப்படின்ட்டு அதுதான் இங்கே காமிக்குது. ரைட், இப்போது இதுதான் வந்து ஹையர் டைம் ஃப்ரேமுக்கு. ஸோ ஹையர் டைம் ஃப்ரேம் மீன்ஸ் வந்து பொசிஷனல் ட்ரேடர்ஸ்க்கு ஸ்டேட்டஸ், இல்லை ஸ்விங் ட்ரேடர்ஸ்க்கான ஸ்டேட்டஸ். இப்போ இன்ட்ராடேயில் போய் பார்த்தோம்னா, let me see 4 hours. இதை நான் வந்து 4 ஹவர்ஸ்க்கு மாற்றுறேன். ஃபஸ்ட்டு டைம் ப்ரைமரி let me change it to 1 hour, செகண்டரி let me change it to 4 hours. இவன் என்ன சொல்கிறான், 4 ஹவரில் டவுன் ட்ரெண்ட் கண்டினியூஷன், டவுன் ட்ரெண்ட் ஒன்றும் கண்டினியூஷன் இருக்குது. ஃபாலோ மீயும் அதை தான் சொல்லுது. ரைட்டு, நான் இன்னொரு யூரேக்காவை ஆட் பண்ணிக்கிறேன். இன்னொரு யூரேக்காவில் இதோட டைம் ஃப்ரேம் வந்து 15 நிமிஷமும் 1 ஹவரும். ஓகே, ஸோ 15 நிமிஷம் டவுன் ட்ரெண்ட் கண்டினியூஷன், 1 ஹவரும் டவுன் ட்ரெண்ட் கண்டினியூஷன், இங்கே 1 ஹவர் டவுன் ட்ரெண்ட் கண்டினியூஷன். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது இப்போதைக்கு அது வந்து நிஃப்டி டவுன் ட்ரெண்ட் தான் ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த டே ப்ரோக்ரஸ் நம்ம ஒரு டைம் ஃப்ரேமில் பார்த்தோமே, இந்த டைம் ஃப்ரேம் இட் வாஸ் நியர் தி ஓவர் சோல்டு ரீஜன். அங்கே ஒரு இது எடுத்து பையர்ஸ் உள்ள ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, பார்க்கலாம். இல்லை அது அப்படியே சைடு, அதாவது இந்த ஓவர் சோல்டு ரீஜன்லேயே வந்து கூட சஸ்டெயின் ஆகலாம் 1 or 2 days டெய்லியில் பார்க்கும்போது. அதனால் அது டே ப்ரோக்ரஸ் தான் தெரியும். பட் நிஃப்டி இஸ் கோயிங் டு மூவ் ஃபர்தர் டவுன். ஓகே, தட் இஸ் அபவுட் நிஃப்டி. மேபி நீங்கள் சைட்வேஸ் வந்து நம்மளுடைய இந்த எல்லோ வச்சும் பார்க்கலாம், இல்லைன்னா வந்து யூ கேன் யூஸ் பொலிஞ்சர் பேண்ட். பொலிஞ்சர் பேண்டை வச்சுட்டோம்னா இது எங்கே சைட்வேஸ் போனாலும் நம்ம ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இன்ட்ராடே ட்ரேடர்ஸ்க்கு தே ஹாவ் டு பி வெரி கேர்ஃபுல் வித் சைட்வேஸ் இன்ட்ராடே ட்ரேடர்ஸ். ஏன்னா அங்கே அவங்களோட எமோஷனோட ப்ளே பண்ணிடும், அகெயின்ஸ்டாக போகிற மாதிரி நிறைய ட்ரேட்ஸ் எடுப்பாங்க, ப்ரோக்கரேஜ் நிறைய ஆகும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் பொலிஞ்சர் பேண்ட் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ ஈஸியாக நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். இதோ இந்த இடம் பாருங்கள், பொலிஞ்சர் பேண்ட் இஸ் கோயிங் இன் சைட்வேஸ். ஸோ இந்த இடம்லாம் ட்ரேட் பண்ண வேண்டாம் நம்ம. ஓகே ஓகே, இப்போது ஒரு சின்ன புல் பேக் பண்ண பார்த்து இல்லை வந்து, பட் பண்ணாலும் திருப்பி கீழே வந்துடும். இதுதான் ஸ்டேட்டஸ். ஸோ நான் என்ன பண்ணுவேன், இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் பண்ண பிறகு எனக்கு 15 minutes வந்து டவுன் ட்ரெண்டு புல் பேக்கில் இருக்குது. இந்த புல் பேக் மாறிச்சுன்னா, இந்த இது டேர்ன் ஆச்சுன்னா, கீழே இஎம்ஐவும் சப்போர்ட் பண்ணிச்சுன்னா நான் என்டர் ஆகிட்டு. ஸோ நான் என்னோடய டைம் ஃப்ரேம் 60 and 15 minutes தான் வச்சுக்குவேன். ஸோ இந்த என்ட்ரி வந்து 15 minutes வச்சு வில் கோ ஆன் அன்டில் இந்த டவுன் ட்ரெண்ட் வந்து புல் பேக்குன்னு மாறிச்சுன்னா நான் எக்ஸிட் ஆகிடுவேன். ரைட், இதுதான் வந்து நிஃப்டியோட ஸ்டேட்டஸ். அடுத்து நம்ம வந்து பேங்க் நிஃப்டி பார்க்கலாம். ஸோ பேங்க் நிஃப்டி நம்ம எல்லா இண்டிகேட்டரும் ஆனில் தான் இருக்குது. ஒரு இண்டிகேட்டராக பார்த்துட்டு போகலாம். ஸோ டெய்லி டைம் ஃப்ரேமில் ஃபாலோ மீ பிலோ த 0 லைன். பட் நிஃப்டியில் பார்த்த மாதிரியே இது வந்து கொஞ்சம் நியர்பை டு தி ஓவர் சோல்டு ரீஜனில் இருக்குது. கொஞ்சம் டவுன் போயிட்டு அதுக்கப்புறம் இங்கே என்ன பண்ண போகுது, இதில் ஓவர் சோல்டுலேயே சஸ்டெயின் ஆக போதா, ஐ மீன்ஸ் இங்கே சஸ்டெயின் ஆச்சுன்னா அது இன்னும் கீழே போயிட்டே தான் இருக்கும். இது மேபி கொஞ்சமாக கீழே போகும், பட் ப்ரைஸ் கீழே போய்ட்டுருக்கும். இல்லை அதுலேருந்து மேலே வரப்போதான்றது டே ப்ரோக்ரஸஸில் தான் நமக்கு தெரிய வரும். ஆனால் இம்மீடியட் வந்து டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஓகே, அப்படியும் ஓகே தான் இருந்ததுன்னா ஒரு சின்ன புல் பேக்காக இருக்கலாம், பார்க்கலாம். ஸோ வீக்லி ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி 0 லைனுக்கு மேலே தான் இருக்குது. இது வரைக்கும் 0 லைனுக்கு கீழே வரல. ஸோ தெர் ஆர் ஹை சான்சஸ் நம்ம வந்து டெய்லியில் பார்த்தோம், இங்கே திரும்பறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
ரைட். இங்கே திரும்பத்துக்கு ஓவர்சோல்ட் ரீஜனில் திரும்பத்துக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு பார்த்தோம். அதை சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்குது வீக்லி. ஏன்னா ஜீரோ லைனை விட்டு கீழே வரல, இது அப் ட்ரெண்டில் தான் இருக்குது. அப்போது இங்கே கொஞ்சம் சின்னதாக வந்துட்டு அப்படி திருப்பி மேலே போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ குட் நியூஸ் இஸ் தேர் ஆர் பாசிபிலிட்டி ஃபார் பேங்க் நிஃப்டி டு பவுன்ஸ். அதுதான் நான் சொல்ல முடியும் ஆஸ் பர் அவர் இண்டிகேட்டர். மந்த்லியில் பார்க்கும்போது ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது. என்ன பிரச்சனை இருக்குது? நம்மளுக்கு இங்கே ஓவர் பாட் ரீஜனில் வந்துருக்கு, அங்கே புல் பேக் ஸ்டார்ட் ஆகுது. இந்த இடத்துல நம்மளுடைய இதை மாற்றினோம்னா தெரிஞ்சிடும். லெட் மீ புட் இட் as 1 week and 1 month up trend pull back. ஓகே, ஸோ அப்போது இந்த புல் பேக் கொஞ்சம் வந்துட்டு திருப்பி போகலாம் வாய்ப்பு இருக்குது. அதனால் பேங்க் நிஃப்டி அப் ட்ரெண்டை கண்டினியூ பண்ணுறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. பட் இமீடியட்டாக மார்க்கெட் ஸ்டார்ட் ஆனோடனே கொஞ்சம் டவுன் இருக்கும். அதுக்கப்புறம் டே ப்ரோக்ரஸஸ் இட் மே டர்ன் அப். பாசிபிலிட்டிஸ் ஆர் தேர். யூ ஹேவ் டு வெயிட் அண்ட் see. ஓகே, தட் இஸ் ஒன் குட் நியூஸ். பிகாஸ் இது வந்து நம்மளுக்கு எந்த டைம் ஃப்ரேம் வீக்லி அண்ட் மந்த்லியில் பார்க்குறோம். ஸோ வீக்லி அண்ட் மந்த்லின்னா இட் மே டேக் ஒன் டே ஆர் 2 day ஃபார் intraday to turn upside. ஓகே, ரைட். இப்போ let me go and see for other டெய்லியில் 4 hours நம்மளுடைய யுரேகா. ஸோ இங்கே வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் போட்டு வச்சுருக்கு. இது கிளியராக இருக்குது. இது ஜஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஒரு விஷுவல் க்ளூ தான். ஓகே, பார்த்துக்கலாம் ஸ்ட்ரென்த் எப்படி இருக்குது. இந்த 3 lines கொஞ்சம் கேப் தெரிஞ்சதுன்னா யூ கேன் என்டர். அப் ட்ரெண்டாக டவுன் ட்ரெண்டாக இருந்தாலும் கேப் இல்லாமல் எல்லாமே ஒட்டி இருக்குது, எல்லோவில் இருக்குதுன்னா டோன்ட் என்டர். அந்த மாதிரி. ஓகே, நான் என்டர் ஆக மாட்டேன். ரைட். இப்போது இதோடைய டைம் ஃப்ரேம் இந்த தான் மாற்றுறேன். இதில் லெட் மீ ஓகே 15 minutes 1 hour இருக்குது. பட் அப்படியே இருக்கட்டும், நான் 4 hours ஒரு தடவை பார்த்துக்கிறேன். ஸோ 4 hours வெரி வெல் ஓவர் சோல் ரீஜனில் திரும்பத்துக்கு பார்க்குது. சரிங்களா? ஸோ ஒரு சின்ன டவுன் வந்துட்டு இன்றைக்கே திரும்புமான்னு சொல்ல முடியாது. மேபி நாளைக்கு கூட திரும்பலாம், இல்லை கொஞ்சம் சைட்வைஸ் போயிட்டு திரும்பலாம். ஸோ யூ ஹேவ் டு எக்ஸ்பெக்ட் எனிதிங். ஸோ அதுக்கு தான் நம்ம பொலிஞ்சர் பேண்ட் போட்டு வச்சுருக்கோம். சைட்வைஸ் வந்தால் கண்டுபிடிச்சிடலாம். ரைட்டு. இப்போதைக்கு டவுனில் தான் இருக்குது. ரைட்டு. ஆனால் 4 hours 0 லைனு கீழே இருக்குது. அப்போது இந்த டியூ கோர்ஸ் நம்மளுடைய ஹையர் டைம் ஃப்ரேம் திரும்பத்துக்கு பார்க்குறது அது ஆச்சுன்னா இது ஸ்லோவாக மேலே வந்துடும். ரைட்டு. 1 hour நம்மளுடைய இன்ட்ராடே பார்ப்போம். இன்ட்ராடேலேயும் ஓவர் பாட்டில் இருக்குது. குட் நியூஸ். ஓவர் சோல்டில் இருக்குது. குட் நியூஸ். இது வந்து திரும்புகிற மாதிரி தெரியுது. இங்கே வந்து 15 minutes டவுன் ட்ரெண்ட் புல் பேக்கு. இது வந்து 1 hour டவுன் ட்ரெண்ட் கண்டினியூஷன். இன்னும் திரும்ப ஆரம்பிக்கல. ப்ரைஸ் இன்னும் கீழே தான் இருக்குது. ஓகே, 15 minutes திரும்புதுங்க. ஆனால் வந்து இது திரும்பிடுச்சுன்னு நம்ம வந்து ஒரேடியாக லாங் எடுத்து வச்சுட்டு கூடாது. கொஞ்சம் காஷியஸாக இருக்கணும். ஏன் அப்படின்னா, எதுக்காக அப்படின்னா, இது ஒரு புல் பேக்காக கூட இருக்கலாம். இதோடைய இந்த டைம் ஃப்ரேம் 1 hour டைம் ஃப்ரேம் என்ன டவுன் ட்ரெண்ட் இருக்குது. டவுன் ட்ரெண்டோட புல் பேக்குன்றது 15 நிமிஷம். அந்த புல் பேக்கை தாண்டி இது அப் ட்ரெண்டு மாறணும். இது அப் ட்ரெண்டு மாறிட்டு இந்த டவுன் ட்ரெண்ட் வந்து புல் பேக் வரும். அப்போ என்ட்ரு ஆகலாம். அப்போ தான் நான் என்ட்ரு ஆகணும் பேங்க் நிஃப்டிக்கு என்ட்ரு ஆகணும்னா. பட் நான் இப்போ பேங்க் நிஃப்டி பண்ணுறதில்ல, பண்ணுவேன். ஸோ அப்போது அந்த கண்டிஷன்ஸ் தான் எடுத்துருவேன். ஓகே, ஸோ ஐ திங்க் we are good with today's technicality. ஓகே, ஸோ இதே நான் வந்து நீங்கள் வேத வாக்கா இடத்துலாம் பண்ணாதீங்க. உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி உங்களுடைய ஃபாலோ பண்ணுங்கள். பட் இதை வந்து பேக் ஆஃப் யுவர் மைண்ட் வச்சுக்கோங்க. இப்படி இருக்குமோ அப்படின்றதுக்கு அந்த ஒரு அலர்ட்னஸ்க்கு தான் கொடுக்குறேன் நான். பட் ஐ வில் பி டூயிங் திஸ். தேங்க்யூ.